சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் இப்படி நடக்குதா இல்லையான்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். சின்ன வயசுலலாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அழுவோம், கத்துவோம், தேவையில்லாததெல்லாம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுவோம்ல. பட் ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் மௌனமாக அழுவுறோம்? நம்மளால் ஏன் நம்மளோட கஷ்டத்தெல்லாம் வெளிப்படுத்த முடியல? எதனால்? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு. செகண்ட் திங், நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு மன வருத்தம், மன அழுத்தம் அப்படி இருக்கா? இல்லை ஆண்களாலேயும் அப்படி தான் சொல்ல முடியாத அளவுக்கு வலி, கஷ்டம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளில சொல்ல மாட்டாங்களா அப்படின்றதும். இன்னொன்று, பெண்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தம் வரும்போது யார்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க பொதுவாக நீங்கள்? ஒன்று. ரெண்டாவது, யார்கிட்ட ஷேர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சஜஷன் கொடுப்பீங்க? அதுக்கப்புறமா நான் என்ன கேட்க வரேன்னா, யாருமே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களான்றதை சொல்லுங்கள். இன்னொன்று, ஆண்களுக்கு பார்த்து கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மன கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க, யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைப்பீங்க? சொல்லணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? அதை மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை பொதுவாகவே நாங்கள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கவே மாட்டோம், அதெல்லாம் நாங்கள் லைஃப்பில் தள்ளி விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மறக்காமல் இந்த பதிவில் கமெண்ட் பண்ணுங்கள். பல நேரங்களில் நம்மளுடைய மன அழுத்தத்தை ரிலாக்ஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா, நான் நினைக்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் கூட விளையாடும் போதோ, இல்லை இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல இருந்து காற்று சுவாசம் பண்ணுறதாலையோ, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதோ நம்ம மனசு மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். அது எந்தளவுக்கு உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். சின்ன வயசு வாழ்க்கை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்க? அதையும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சின்ன வயசோட வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி வாழவே முடியாது ஆக்சுவலாக. ஆனால் அப்போ நமக்கு தெரியாது, எப்படா வளருவோம் நினச்சி காலத்தை தள்ளி இருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் திருப்பி அந்த சின்ன வயசோட மூமெண்ட்ஸ்லாம் கிடைக்காது. அதெல்லாம் ஒரு பெரிய மிஸ்ஸிங் தான். திருப்பி நம்மளால் அம்மாவோட கருவறையில் போக முடியாது எப்படியோ, அந்த மாதிரி நம்மளோட குழந்தை பருவத்துக்கு நம்ம திருப்பி போகவே முடியாது. ஸோ வளர்ந்தாச்சு, நம்ம எல்லாத்துக்கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மனசை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. நான் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க சொல்ல வரீங்க அப்படின்ட்டு, குழப்பாமல் சொல்லுங்கன்ட்டு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்காக அழுகையே வராது, கோவமே வராது, சோகமே வராது ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன்னா கடவுளுக்கே சோதனை தான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால் நம்ம அப்படி யோசிக்க முடியாது இல்லையா? ஸோ நானும் அப்படி யோசிக்க விரும்பலை. அதனால் நான் என்ன கேட்க வரேன்னா, நம்ம இருக்கிற அட்லீஸ்ட் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 5 நாள் 6 நாள் அழுதுகிட்டே சோகமாகவே இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு நாள் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியுமே ஒரு நாள் வீக் ஆஃப் இருக்க மாதிரி ஒரு நாள் நம்ம சோகமாக இருந்தாலும், ஒரு நாள் அழுதாலும், ஒரு நாள் வருத்தப்பட்டாலும் அதில் எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா வாரம் ஃபுல்லாகவுமே கஷ்டமாக இருந்துக்கிட்டு, வாரம் ஃபுல்லாகவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வரத்துக்கு காரணமே, ஹார்ட் அட்டாக்லேருந்து நிறைய விஷயம் வரத்துக்கு காரணமே இந்த மாதிரியான ஒரு குழப்பம்தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ இந்த பதிவு எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஏன்னா சம்டைம் நிறைய வியூ போகலாம், சம்டைம் வியூவே போகாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஒரு வேளை வியூ போய் அந்த வியூவில் நீங்கள் இந்த பதிவு முழுசாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் சொல்லுங்கள். நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் தள்ளி விடலாம். அட்லீஸ்ட் நம்ம சின்ன வயசு வாழ்க்கைக்கு போகலனாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன வயசு வாழ்க்கைக்கு போகலனா கூட பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் இருக்கிற வாழ்க்கையாச்சும் நம்ம மனசில் கொஞ்சம் ஹாப்பியாக, நம்ம மனசை இன்னும் சின்ன குழந்தையாக பார்த்துக்கிறதுக்கான மந்திரத்தை எத்தனை பேரால் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இல்லை நான் ரொம்ப மொக்க போட்டேன், நான் இது பெருசாக யூஸே இல்லைங்க இந்த வீடியோ அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் நான் அடுத்த பதிவுலையாச்சும் நம்ம என்னை மாற்றிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் இந்த பதிவை முழுக்க நான் ஒரு கேள்வியாக உங்கள் முன்னாடி வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த பதிவை தவிர, மற்றபடி சும்மா ஏதோ பேசணுன்ற மாதிரிலாம் நான் போடல. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கேள்வியில்
100க்கு 99% நான் பார்த்த கேள்விப்பட்ட வரைக்கும் வீட்டு வாசப்படி சொல்லுவாங்க. என்னதான் வெளியில் சிரித்தாலும், என்னதான் வெளியில் எல்லாத்தையும் நல்லா பழகினாலும், என்னதான் நல்லாவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும், அவங்கவுங்க மனசுக்குள்ளே ஒரு லாரி இல்லை 10 லாரி அள்ளுற அளவுக்கு வருத்தம் எல்லாமே இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை தான் கேட்க வரேன். நான் அப்படி நினச்சிக்கிறேன்னா, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேனான்றது தான் என்னோடய கேள்வி. வேறு ஒன்றும் இல்லை. வேறு நான் பெருசாக இதில் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, யாரையும் நான் மென்ஷன் பண்ணியோ இல்லை யாரையும் நான் சும்மா ஒரு இதுவாக நான் கேட்காம நான் பொதுவாகவே கேட்குறேன். ஆண் பெண் எல்லாருக்குமே கேட்குறேன். உங்களுடைய மனசு கஷ்டத்தை லேசாக்கிக்க நீங்கள் என்னெல்லாம் நினைப்பீங்க, என்னெல்லாம் செய்வீங்க, நீங்கள் யாரெல்லாம் நம்புவீங்க, யாரை நம்ப மாட்டீங்க. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் பொண்டாட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பமே கிடையாதுப்பா, வெளியில் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி பக்கத்து வீடாக யாரோ ஒருத்தர். நான் அவங்கள நம்புகிற மாதிரி நான் இவங்க நம்பினது கிடையாது. அவங்க கூட இருக்கிற நிம்மதி நான் இவங்க கூட இருந்தது கிடையாது. அந்த மாதிரியான நான் என்ன திருப்பியும் கேட்க வரேன்னா, அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹாப்பியாக நிறைய வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. அழுவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அழுதாலும் பரவாயில்லை. ஆனால் அதை தொடச்சிக்கிட்டு அடுத்த நொடி நான் என்னை சரி பண்ணிக்கணும். நான் வந்து எல்லாத்துக்கும் நான் தயாராக இருக்கேன், என்னால் எல்லாமே செய்ய முடியும், ஆனால் நான் சோகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா அது யார்கிட்டேருந்து நீங்கள் வந்து சொல்வீங்க? இப்போது நான் உங்களுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா நான் ஒரு பதில் சொல்லுவேன்னா அந்த பதிலுக்காக தான் நான் உங்களை கேட்குறேன். ஏன்னா என்கிட்ட பதிலே இல்லைங்க. இதுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி மட்டும்தாங்க இருக்குது. ஏன் வாழ்க்கையில் வந்து நம்ம அதிகமான ஒரு எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு படி நம்ம ஏற நினச்சோம்னா 2 படி கீழே தள்ளுதுன்னு சொல்லி, அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் இன்னொன்று அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை பார்க்குறப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நம்மளை விட மேலே இருக்கவங்கள பார்க்கக்கூடாது, நம்மளோட கீழே இருக்கவங்கள பார்க்கணும். லைஃப்பில் வந்து நம்மளோட மேலே பார்க்குறப்போ வந்து அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நினச்சிருவோம். ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நம்ம வந்து அவங்கள நினச்சி நம்ம இது பண்ணக்கூடாது, விரலுக்கேற்ற வீக்கம் நம்மள மாதிரி தான் நம்ம இருந்துக்கணுன்ட்டு. ஆனால் வந்து நம்ம அவங்கள பார்க்கணுன்றதுக்காக இல்லை, அவங்களுக்குமே 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யுது, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து மோட்டிவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, அவனை பார்த்து நீ கற்றுக்கோ, அவனை பார்த்து நீ செஞ்சுக்கோன்ட்டு. அதுக்காக 2 பேருக்கும் ஒரு அப்பா அம்மா தானே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்னொருத்தவங்களை பார்த்து, அதுவும் நம்மளை விட மேலே இருக்கவங்கள பார்த்து தான் நம்ம வளர ஆரம்பிக்கிறோம். நம்ம வந்து நம்மளை க்ரோ பண்ணுறோம், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் அதுதான் நம்மளுடைய தோல்விக்கும் நம்மளோட வருத்தத்துக்கும் காரணமாக இருக்கா? எனக்கு இதை மட்டும் சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப நீங்கள் டீப்பாக யோசிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, நார்மல் தான். எல்லாமே வந்து எல்லாருக்கும் சொந்தமானது தான். சோகமும் சரி, அழுகையும் சரி, சிரிப்பும் சரி அப்படின்றவங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் திருப்பி கேட்க வருது அதுதான். இது வரைக்கும் உங்களை நான் ஏதாச்சும் சொல்லி மொக்க போட்டிருந்தேன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐடியா சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு பதில் சொல்லிவிட்டு கமெண்டில் ஒரே ஒரு கமெண்ட் போட்டு போங்க, இல்லை ஒரு ஹார்ட்டாச்சும் போட்டு போங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்து சிரிக்க ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ போகுது, எத்தனை பேர் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்க. இந்த வீடியோவை பார்க்குறப்போ நீங்கள் இன்றைக்கி உங்கள் மனசை எப்படி வச்சுருக்கீங்க? ஹாப்பியாவா, சேடாவா, அழுகையாவா? அதை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லுங்கள். இல்லை எனக்கும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஹார்ட்டை போட்டு சொல்லிட்டு போங்க, நானும் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்காங்க, எத்தனை பேர் வித்தியாசமாக இருக்காங்க, அந்த வித்தியாசமானவங்களுக்கு என்னோடய பதிவு போயிருக்கா இல்லையான்றதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா, அதே டிபெண்ட் பண்ணி தான் வீடியோ போயிட்டுருக்கு. எனக்கு கூட சரி. அப்படி இருக்கும்போது அதுலேயும் மல்ட்டியாக வந்து என்னோடய வீடியோ கலவையாக போகுது, அதை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லையா, அட்லீஸ்ட் இவங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பிடிக்கலை. ஸோ கமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது, எப்படி எனக்கு சொல்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. ஒரே மாதிரி மைண்ட் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே நான் சொல்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை. நான் திருப்பியும் சொல்கிறேன், சின்ன வயசில் எல்லாருக்கும் தெரிஞ்சு அழுதோம், தெரிஞ்சு சிரித்தோம். இன்றைக்கி மறைமுகமாக அழுவுறோம், மறைமுகமாக சிரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வலி இருந்தாலும்
மறைச்சிட்டு சிரிச்சிட்ருக்கும். அது ஏன்றது தான் கேள்வி. மறக்காமல் எனக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். அண்ட் டேக் கேர் அண்ட் பை பை அண்ட் வரட்டா, டாட்டா.